ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மீல் ப்ரெப் அண்ட் கிச்சன் டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. முடிஞ்ச வரைக்கும் யூனிக்காக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை வந்து பிடிக்கலினாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மண்டே வந்துட்டு ஒரு லாங் வீடியோ வருங்க, நீங்கள் அதை கூட வந்து பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் கோல்டு காஃபி க்யூப்ஸுங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்துட்டு இதுக்குன்னே தனியாக சாக்லேட் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் டார்க் சாக்லேட்லாம் சாப்பிட முடியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் பார் இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி மெல்ட் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தண்ணியாட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. இது ஒரு 1/4 கப் சாக்லேட் இருக்கும், அதனால் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடரு, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ வேணும்னாலும் இதில் ஒரு க்யூப் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹாட்டான மில்க் வந்து நம்ம ஊற்றிலைங்க நல்லா மெல்ட் ஆகி குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து பட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்துட்டு பாலில் வந்துட்டு அந்த வெண்ணெய் மாதிரி வந்து திரண்டு நிற்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் பட்டர் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட குறைச்சி போட்டாலும் இந்த ரெசிபி தப்பே ஆகாதுங்க, கரெக்டாக வந்து வரும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காஃபி பவுடரோட இது வந்துட்டு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா அதை கூட கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இது கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கீரையுமே வந்துட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. இன்றைக்கி ஆஞ்சோம்னா நாளைக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையெல்லாம் எப்படி கிள்ளி வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி வந்துட்டு முருங்கைக்கீரையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருந்தாலுமே ஒன்றும் ஆகாதுங்க. இலை பழுத்துதுன்னா மட்டும் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணோம்னா போதும். நான் எப்போ ஃப்ரீயாக கிடைக்குதோ டைமு அப்போ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லா ஆஞ்சு எடுத்து வச்சுருவேனுங்க. வேணுங்கில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்புக்கு அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி ஏதாவது தட்டினோம்னா அதில் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் முடியலைன்னா நம்ம துவரம்பருப்பு போடுறோம்னா கொஞ்சம் முருங்கைக்கீரையை போட்டு நம்ம ஒரு டிஷ் மாதிரி கூட வந்து பண்ணலாம். இல்லைன்னா சாம்பார் வைக்கிலையுமே முருங்கைக்கீரை சாம்பார் வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய விதத்தில் வந்து யூஸ் பண்ண முடியுங்க. அதனால் வந்துட்டு இந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம கிள்ளி வச்சிட்டோம்னா அது ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு நல்லா தாட்டும். ஸோ இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நான் மீல் ப்ரெப்பில் செய்கிற ஒரு முக்கியமான வேலையும் கூட. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, நெல்லிக்காவை வந்துட்டு நம்ம எந்த வகையாக உணவில் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப நல்லதுங்க. நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவாக கூட வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெல்லிக்காவை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மேலால் உப்பு தூவி விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுக்கணுங்க. ஒரு 2 நாள் 3 நாளில் வந்துட்டு நல்லா பாக்கு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்றோம் இல்லைங்களா ஸ்கூலுக்கு, அது மாதிரி இதையுமே வந்துட்டு ஒரு 2 எண்ணம் நட்ஸ் கூட வந்துட்டு இதையுமே ஒரு 2 எண்ணம் போட்டு நம்ம கொடுத்துடையில அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்குங்க. இது ஒன்ஸ் அவங்க குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிட்டிங்கன்னா போகையிலையும் வரையிலையும் ஒன்று ஒன்று எடுத்து வாயில் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவன் வந்துட்டு நம்ம ட்ராவல் டைம்லையெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் கூட நம்ம கையில் இதை ஹேண்டியாக வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கில வந்து எடுத்து வாயில் 2 போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா மீல் ப்ரெப் தாங்க. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நேரமும் வந்து சமைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குமே வந்து சலிப்பு தட்டிரும். அதனால வந்துட்டு நம்ம மீல் ப்ரெப் மாதிரி வந்து போயிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு எங்கள் அம்மா சொன்னதுங்க. இட்லிக்கு மாவாட்டுறதுக்கு அரிசி ஊற வைப்போம் இல்லைங்களா, அப்போ ஒரு 2 டம்ளர் அரிசி வந்து சேர்த்து ஊற போட்டு வச்சிடுறதுங்க. மாவாட்ட ஆரம்பித்தோடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி 1 2மா வந்து ஆகிடும். நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி வந்துட்டு எந்த அளவுக்கு அரிசி எக்ஸ்ட்ராவாக போட்டோமோ அதை வந்து அள்ளி வச்சுருவாங்க. அந்த மாவை வந்துட்டு சாயந்தரம் கொலக்கட்டைக்கோ இல்லை அடுத்த நாள் கொலக்கட்டை செய்கிறதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஏதாவது மெஷர்மெண்ட்
தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தனியாக அரிசியை ஊற போட்டுட்டு, நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு ஒரு 2, 3 நாளில் வந்துட்டு எப்போ வேணாலும் நம்ம வந்து உப்புருண்டை செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடயே வந்துட்டு நான் இன்னொரு ஹேக்குமே வந்து ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம மாவை வந்து இட்லி மாவோ, இல்ல ராகி, கம்பு எந்த மாவா இருந்தாலும் சரி, அது வந்து புளிச்சு போயிருச்சுன்னா, அந்த மாவு கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டோம்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாவு தனியாவும், தண்ணி தனியாவும் தெளிஞ்சு வந்துரும். இந்த தண்ணிய நீங்க கீழ ஊத்தையில, அந்த புளிச்ச இதெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியில போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நல்ல தண்ணிய ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம். அதாவது தோசை ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊத்த ஆரம்பிக்கலாங்க. அப்ப அந்த காலத்துலயெல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்ப மாவு புளிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாமாங்க. இது இல்லாம வெங்காயம், வெஜிடபிள்ஸ் ஏதாவது அந்த மாவு கூட ஆட் பண்ணாலுமே, அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் சட்டிலா இருக்கும். கம்மியாயிடுங்க. ஸோ அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மீல் ப்ரெப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சமோசா ஷீட் வந்துட்டு கடையில ரெடிமேடா விக்குதுங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு அவசரமா காலையில சமைக்கையில லஞ்ச் மட்டும் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு குடுத்து விடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு நட்ஸோ, இல்ல பிஸ்கட்ஸோ இந்த மாதிரி வந்து டப்புன்னு வேலைய முடிக்கிறதுக்கு வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாரி டைம்லயெல்லாம் வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா. இந்த மாரி ரெடிமேட் சமோசா ஷீட்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஃபில்லிங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோயா ஃபில்லிங் தான் வந்து ஃபில் பண்ணி எடுத்திருக்கேங்க. உருளைக்கிழங்கோ, இல்ல வந்துட்டு வெறும் வெங்காயம் அந்த மாதிரி வெங்காயத்த வந்து உப்புல பெரட்டி அந்த மாதிரியும் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்டஃபிங்க உள்ள வச்சு, இத வந்து ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஜிப்லாக் கவர்ல போட்டு. வேணுங்கையில வந்து நம்ம எடுத்து பொரிச்சு குடுத்துக்கலாம். ஒரு நேரம் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் குடுக்குற இது வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் அவுட் ஆயிடும். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாலுமே வந்துட்டு ஏதோ ஒண்ணு சம்டைம்ஸ் செஞ்சு குடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வேல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தடவ ஒரு நாளைக்கு வந்து ஆயிடுது. ஸோ இந்த மாரி நம்ம ரெடிமேடா வந்து செஞ்சு வச்சுக்கையில, டப்புன்னு வந்து வேலைய முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மீல் ப்ரெப் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட். இது வந்துட்டு அகைன் நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு சீக்கிரமா நம்ம பேக் பண்ணி குடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குங்க. முந்தின நாளே வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இது எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கப் வந்துட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பால்ல வந்துட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க. 1 கப் மில்க்க வந்துட்டு அடுப்புல வச்சு பாயில் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு, நல்லா அது வந்து பால் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சோனே இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல கஸ்டர்டையும், பாலையும் அத வந்துட்டு இதுக்குள்ள இது கூட வந்து ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நீங்க தண்ணியாட்ட பண்ணீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு இத கொஞ்சம் கெட்டியா பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெல்லியாட்டம் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸோ குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து ஹெல்தி ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஹெல்த்தியா வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம ஃப்ரூட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பனானா, மேங்கோ, பொமோகிரானட் மெயினா வந்துட்டு பொமோகிரானட் அண்ட் மேங்கோ இது 2ம் வந்து ஆட் பண்ணையில ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து சார்ட் அவுட் ஆயிடும். இந்த மாரி நம்ம செய்யல 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. நல்லாயிருக்கும். பட் நான் வந்து அடுத்த நாளே வந்து ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுருவேன். நம்ம வந்துட்டு இந்த மாரி மிக்ஸ்சர வந்து டிஃபன் பாக்ஸ்ல போர் பண்ணிட்டு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு நெறைய ஃப்ளேவர்ஸ்ல வந்து வருதுங்க. வெண்ணிலா வந்துட்டு காமனா ஒரு ஃப்ளேவர். இது வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணையில, அந்த ஃப்ளேவர்ல வந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க வந்துட்டு வெண்ணிலா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கைக்கு மாவு நல்லா புளிச்சு பொங்கி வருது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு மாவு ஆட்டலாம். அதுக்கப்புறம் நீங்க வெந்தயத்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாவு வந்து ரொம்ப உங்க கைக்கு புளிச்சு வருதுன்னா, அது காரணமா இருக்கலாம். பட் வந்துட்டு மாவு புளிக்கவே மாட்டேங்குது. என்ன ரொம்ப நேரம் ஆயும் வந்து மாவு புளிக்கவே மாட்டேங்குது என் கைக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணலான்னா, மாவு ஆட்டி முடிச்சோனையும் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃப்ரிட்ஜுக்கு சைடுல வந்துட்டு நீங்க மாவ கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா, அந்த சூடு காத்து பட்டு நமக்கு வந்து மாவு சீக்கிரமாவே வந்து புளிச்சு வந்துரும். ஒவ்வொருத்தங்க வந்துட்டு இந்த ஓவன்லலாம் வந்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு சைடுல வைக்கையில அந்த சூடு காத்து பட்டு மாவு வந்து சீக்கிரம் பொங்கி வரும். ஸோ இதையுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்துட்டு டிப்பா சொல்லணுமான்னு எனக்கு தெரியலைங்க. பட் இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாம்பார் வைக்கையில வந்துட்டு பருப்ப சட்டியில போட்டு தான் வந்து வேக வைக்கிறேன். பூ மாரி மலர்ந்த மாரி வந்து வெந்து வர மாட்டேங்குது குக்கர்ல போட்டா, அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ, அதனால இத வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுங்க. இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இது எப்படின்னா வந்துட்டு, நம்ம குக்கர்ல போடையிலேயே நம்ம ஒரே விசில் மட்டும் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா, விளக்கெண்ணெய் எல்லாம் ஊத்திட்டு நம்ம ஆஃப் பண்ணையில நல்லா மலர்ந்த மாரி வெந்து வருங்க. சப்போஸ் அப்பவுமே உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா, நீங்க ஒரு விசில்ல ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர வந்து ரிலீஸ் பண்ணிருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மலர்ந்த மாரி வரும். ஸோ இதுக்குன்ட்டு வந்துட்டு நம்ம நெறைய நேரம் வந்து நம்ம சட்டியில போட்டு வேக வச்சா ஆகும். ஸோ குக்கர்லேயே வந்துட்டு அந்த மாரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறக்கோசரம் தான் வந்து இந்த டிப் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சூண்டு மாவு, சப்பாத்தி மாவு மட்டும் நம்ம பெனஞ்சு வச்சுட்டோம்னா, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது லெஃப்ட் ஓவர் மாவு, காலையிலயோ நைட்டோ வந்து சப்பாத்தி போட்ட லெஃப்ட் ஓவர் மாவு இருந்ததுன்னா, ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாவு புளிச்ச மாரி ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நேரம் லஞ்சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரோல் மாதிரி வந்து நம்ம பண்ணி குடுத்து விடலாம். நம்மளுக்கும் வேலை சீக்கிரமா முடிஞ்ச மாரி இருக்கும். அவங்களும் வெரைட்டியா சாப்பிட்ட மாரி இருக்குங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஹாப்பி ஆயிருவாங்க இந்த மாரி வெரைட்டியா எடுத்துட்டு போறதுக்கு. ஃபில்லிங்காவும் இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு நீங்க அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் மீல் ப்ரெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு தானியத்தைவோ, இல்ல பயிரைவோ, இல்ல 2யுமோ நம்ம வந்துட்டு மொளக்கட்டி வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப நம்ம பயிரையெல்லாம் வந்து மொளக்கட்டி வைக்கையில ஏதோ ஒரு சுண்டலோ, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து செஞ்சு குடுத்துக்கலாம். இப்ப இந்த மாரி தானிய வகைகள் வந்து என்ன பண்ணலான்னா, மொளக்கட்டுனதுக்கப்புறம் நம்ம மாவாட்டையில கையோட இதையுமே வந்து போட்டு ஆட்டையில, நமக்கு வந்து கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாரி இருக்கும். இதுக்குன்னு தனியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆட்ட வேண்டாம். கையோட மாவாட்டையிலேயே இந்த வேலைய வந்து முடிச்சுக்கலாம். நம்ம ராகி தோசை இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணி குடுக்கையில நியூட்ரிஷியஸாவும் இருக்கும். அது மொளக்கட்டி வந்ததுனால. ஸோ, இப்ப நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. உங்கள எல்லாம் இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேங்க. அதுவரைக்கும் பாய்.